நல்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக குழம்பு ரெடி ஆயாச்சு. இந்த லெக் பீஸ் உருளைக்கிழங்கு நல்லா சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இப்போ சிக்கன் குழம்பு நல்ல டேஸ்டியாக நல்லா வெந்து பக்குவமாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு மண்சட்டியில் கொஞ்சம் தேங்காய், பெருஞ்சீரகம், மல்லி, வத்தல் பொடி எல்லாம் சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். அதை வதக்கி குழம்பாக்கி காட்ட போகிறோம். வாங்க வீடியோவில் போகிறோம். சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஈஸியான மெத்தடில் குழம்பு, சிக்கன் குழம்பு செய்ய தெரியாதவங்களும் ஈஸியான முறையில் செய்கிறது மாதிரி நான் இப்போ ஒரு சிக்கன் குழம்பு தான் செய்து காட்ட போகிறேன். அது ஈஸியான குறைவான ஒரு பொருளை வச்சு ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், 2 வெங்காயம் நான் நீள வாக்கில் கட் பண்ண போகிறேன். இது ஒரு வெங்காயம், நான் இதை 2ஆக கட் பண்ணியிருக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டியாச்சு. இந்த உருளைக்கிழங்கு எதுக்குன்னா, இந்த சிக்கன் குழம்பு கூட நம்ம உருளைக்கிழங்கு போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக அந்த குழம்புக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்கு தான் இதோட தோலை எல்லாமே கட் பண்ண வேண்டாம். இதை மேலட்டால் லைட்டாக சீவிட்டு 4 துண்டாக கட் பண்ணால் போதும். அதுவும் ஒரு சிக்கன் மாதிரி குழம்புல இருக்கும், நல்லா இருக்கும். இந்த பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணிட்டு லைட்டாக ஒரு தோலோட தன்மை இருக்கட்டும், நல்லா இருக்கும். இந்த மாதிரி போட்டுடலாம். இதில் 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இதில் 2 அப்படியே போட்டுடலாம். 1 மட்டும் இந்த மாதிரி 2ஆக கீறி விட்டு போடணும். எல்லா இதையும் கட் பண்ணோன்னா ரொம்ப காரம் ஆகிடும், அதனால் இப்படி இருக்கட்டும். அடுத்தது மறுபடியும் 2 பெரிய பழுத்த தக்காளி எடுத்துருக்கேன். இது என்னத்துக்குன்னா, கொஞ்சம் சிக்கனுக்கு புளிப்பு சுவை, ரொம்ப புளிக்காது, கரெக்டாக இருக்கும். அதுக்கு தான். இதோட குறைவா எடுத்தால் நல்லா இருக்காது, அதனால் பெரிய தக்காளி 2. அதையும் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி போட்டுடணும். இப்படி போட்டால் போதும், வேகும்போது 2ஆக நல்ல பஞ்சு போல் வந்துடும். அவ்வளோதான். நம்ம சிக்கனுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணியாச்சு. இனி அடுத்தது தேங்காய் துருவணும். துருவிட்டு நம்ம மசாலா வறுக்கலாம். ஒரு தேங்காய் எடுத்தாச்சு. அதை நம்ம அரை மூடியை விட குறைவாக எடுத்தால் போதும்.
இப்போ நான் சின்ன அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேங்காய் இப்போ வேணாம் அப்படின்னா குறைவாகவே எடுத்துக்கோங்க. இது தேங்காய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் அவ்வளோ தேங்காய் திருவ போகிறேன். நான் அரை மூடியை விட குறைவாக தான் திருவி இருக்கேன். இந்த அளவு போதும். இப்போ அடுப்பு பற்றியாச்சு. நம்ம இதில் ஒரு மண்சட்டி வறுக்கிறது வைக்க போகிறோம். வச்சாச்சு. சட்டி சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க வறுக்கிறதுக்கு. எண்ணெய் சூடானதும் ஒரு 4 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 1/4 டீஸ்பூன் கருப்பு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், அரை மூடியை விட குறைவான தேங்காய். இது எவ்வளோ சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கருக விடக்கூடாது. இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. நம்ம அடுப்புலேருந்து இறக்க வேண்டியதான். இந்த அளவு தான், கருக விடக்கூடாது. இந்த அளவு. நம்ம ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டோம். அதில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வதக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் சிக்கன் குழம்பு நல்லா இருக்கும். மறுபடியும் வாசனைக்காக ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகு, வெங்காயம் முதல்ல போடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினா தான் ஒரு டேஸ்ட் வரும். இப்போ நல்லா எல்லா வெங்காயத்தையும் தட்டியாச்சு. நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கட்டும். நம்ம அந்த மசாலாவை அம்மியில் அரைக்கலாம். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக போட்டோம்னா கசப்பாக இருக்கும், கடுப்பு தன்மை வந்துடும். அதனால் கரெக்டாக போடுங்க. வெங்காயம் நல்ல கண்ணாடி போல் இப்படி வெந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, உருளைக்கிழங்கு இதை நல்லா போட்டு கொஞ்சம் வேக விடணும். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துருக்கனால அடிப்பக்கம் பிடிக்கும். அதையும் கரெக்டாக பிடிக்காத அளவுக்கு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு வந்த உடனே
இந்த ஒரு 1/2 கிலோ மஞ்சள் பொடி போட்டு சிக்கன் கழுவி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அதில் போட போகிறோம். மஞ்சள் பொடி போட்டு சிக்கன் வந்து நல்லா கழுவி வச்சுருந்தா தான் அதோட ஸ்மெல் அடிக்காது. இல்லைன்னா அந்த கழுவும் போது உள்ள அந்த ஸ்மெல்லு நம்ம குழம்புலேயே அப்படியே ஒரு மாதிரி வந்துடும். அதனால் மஞ்சள் பொடி போட்டு கழுவின பிறகு மஞ்சள் பொடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். கொஞ்சமாக மூடிக்கோங்க ஒரு 5 நிமிஷம், அப்போ தான் வேகும். பார்க்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலாயை நம்ம இதில் தட்டணும். இப்போ இந்த மசாலா எல்லாம் அரைச்சி கழுவி வச்சுருக்கேன், அப்படியே ஊற்றணும். நல்லா கொதிக்கட்டும், அப்போ தான் டேஸ்ட்டு வரும். இதில் அந்த மசாலாவோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருக்கும், நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக குழம்பு ரெடி ஆயாச்சு. நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து பார்க்கலாம். இந்த லெக் பீஸ் உருளைக்கிழங்கு இது எல்லாமே நல்லா வெந்திருக்கு. நல்லா சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இதில் அந்த மசாலாவோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிக்கோங்க. இப்போ சிக்கன் குழம்பு நல்ல டேஸ்டியாக நல்லா வெந்து பக்குவமாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தடு கூட. ஒரு தேங்காயிலே நல்ல மசாலா எல்லாம் ஒரே ஐட்டமாக போட்டு ஸ்பீடாக செஞ்சிடலாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.